students, 6th standard maths class la நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ratios and proportions. அந்த ratios and proportionsல last classல என்ன பார்த்தோம் ratios simplest form பார்த்தோம். அடுத்தது comparison of ratios இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அந்த comparison of ratiosல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது equivalent ratios. அது என்ன equivalent ratios? நம்ம fractionsல படிச்ச அதே கான்செப்ட நாம இங்கேயும் நம்ம பார்க்க போறோம். fractionsல படிப்போம்ல write the equivalent fraction for the ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு 2/3 ஒரு 1/3 ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க, equivalent fractions கண்டுபிடிப்பேன். அதே மாதிரி தான் write the equivalent ratio of some ஒரு fraction ratio கொடுத்துருவாங்க, அதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாரு, இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். இதுக்கு பிரெத்துக்கும் லென்த்துக்கும் ரேஷியோஸ் பார்க்கறாங்கம்மா. பிரெத் எவ்வளவு இருக்கு? ஹியர் 1, லென்த் எவ்வளவு இருக்கு? 2. அதே இது இந்த பாக்ஸ்ல எதா இருக்கு பாரு, இங்க 2, ஹியர் 4, ஹியர் 4, அங்க 8 இருக்கு. அப்ப ரேஷியோ ஆஃப் தி பிரெத் அண்ட் தி லென்த் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படி சொன்னாங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஏக்கு நீ என்ன ஆன்சர் எடுத்துடுவ? 1:2. அடுத்து the ratio of the breadth and the length of the rectangle அப்படினு சொல்லி சொன்னாங்கன்னா நீ என்ன ஆன்சர் எடுத்துடுவ? 1:2. அதே இது இந்த ரெக்டாங்கிளுக்கு கேட்டாங்கன்னா 2:4 எழுதுவ. அதே இது இந்த ரெக்டாங்கிள் கேட்டா 4:8 கேப்ப. இந்த 2:4 ரேஷியோ ஃபார்முலா எப்படிமா எழுதுவ? ஃபிராக்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதுவ? 2/4. அப்ப ரெண்டுக்கு நடுவுல காமன் டினாமினேட்டர் என்ன இருக்கு? 2. அப்ப இது சிம்பிளஸ்ட் ஃபார்மா மாத்துறேனா which is nothing but the ஏதாவது தான் வரப்போகுது 1:2 தான் வரப்போகுது. அதே மாதிரி தான் இந்த 4:8 என்ன எழுதுவ? 4/8 எழுதுவ. அது சிம்பிளஸ்ட் ஃபார்மா மாத்துனா என்ன ரேஷியோ கிடைக்கும்? 1:2. அப்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மா இருந்துச்சுன்னா அத பிரீஃபா எழுதுறது பேர் தான் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். அப்ப என்ன சொல்ல வராங்க பாரு, the ratios of breadth and the length of the rectangles ABC are said to be the equivalent ratios. பெரிய வேல்யூ கொடுத்து குட்டி குட்டியா நீ சின்னதா குறைச்சு எழுதுறது பேரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதே இது ஒரு சின்ன ரேஷியோஸ் கொடுத்து அத பெரிய வேல்யூவா எழுதுறது தான் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். இவ்வளவுதான் பேசிக் கான்செப்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி ட்ரைதிஸ்ல ஒரு 3 சம் இருக்கு, அதை நம்ம இப்ப பாத்துருவோம். ஓகேவா? For the given ratios find the two equivalent ratios and complete the table. கொடுத்திருக்கிற ரேஷியோக்கு 2 equivalent ratios கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு அடுத்து complete the table சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, கொடுத்திருக்கிற ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க? 1:3. அதுதான் என்னது? given ratio. அந்த ரேஷியோவோட fraction form பாரு, எப்படி எழுதுவ? 1/3. என்னது எழுதுவ? 1/3. இதோட equivalent ratio. எப்பவுமே ஒரு நம்பரால நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணனும், டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணனும். இப்போ நான் 1 ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் பண்றது 1 தான். 1ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு இதே ஃபிராக்ஷன் தான் கிடைக்கும். அப்ப ட்ரை டு டேக் நம்பர் 2. அப்ப நம்பர் 2 சூஸ் பண்ணு. அது எந்த ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்றியோ அதே நம்பரால தான் டிவைட் பண்ணனும். நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லயே பார்த்துட்டோம், எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரால தான் டிவைட் பண்ணனும். ஹியர் நான் இப்ப ஈக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன். ஸ்டார்ட்ஸ் வித் தி நம்பர் 2. அப்ப இங்கேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப 1/3 into 2/2. 1 into 2 பார்க்கும்போது 2, 3 into 2 பார்க்கும்போது 6. அப்ப நான் இந்த ஈக்குவலன்ட் ரேஷியோல எப்படி நம்ம எழுதுவேன்? 2:6. எப்படி எழுதணும்? 2:6. இதுதான் ஒரு ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? இன்னொரு ஈக்குவலன்ட் ரேஷியோ வேணும். அப்ப இந்த ஃபிராக்ஷனை 2 ஆல நான் மல்டிப்ளை பண்ண மாதிரி அடுத்து 3 ஆல நான் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்ப 1/3 into 3/3. 3/3 நம்ம யோசிக்காதமா நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்றேன், டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்றேன். அப்ப 1 into 3 is 3. 3 into 3 equal to 9. அப்ப எனக்கு என்ன ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் கிடைச்சிச்சு? 3/9. அத நான் எப்படி ரேஷியோஸ்ல எழுதிருவேன்? 3:9. அப்ப 2 ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் சொன்னாங்கன்னா என்னதுமா? 2:6 and 3:9 are the two equivalent ratios for what ratio? 1:3. அதே மாதிரி நெக்ஸ்ட் சப்டிவிஷன் வா. என்ன கொடுத்திருக்காங்க பாரு, 3:7. 3:7 ஃபிராக்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதுவ? 3/7. அப்ப 3/7 into 2 divided by 2. அப்ப 3 into 2 பார்க்கும்போது 6, 7 into 2 பார்க்கும்போது 14. அப்ப 6:14. அதுதான் ஒரு ஈக்குவலன்ட் ரேஷியோ. அதே மாதிரி 3/7 into 3/3. அப்ப 3 into 3 பார்க்கும்போது 9, 7 into 3 பார்க்கும்போது 21. அப்ப ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் என்னது? 9:21. இது ரெண்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க 5:8. 5:8 எப்படிமா எழுதுவா 5/8. அப்ப 5/8 into 2 into 2 divided by 2. அப்ப 5 into 2 பார்க்கும்போது 10, 8 into 2 பார்க்கும்போது 16. அப்ப ஒரு ரேஷியோ என்னதுமா 10:16. அடுத்தது 5/8 into 3 divided by 3. 5 into 3 is 15, 8 into 3 is 24. அப்ப ஈக்குவலன்ட் ரேஷியோ எழுதும்போது 15:24. அப்ப கொடுத்திருக்கிற ரேஷியோக்கு ஒரு ஈக்குவலன்ட் ரேஷியோ, அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2 ஆலையும் 3 ஆலையும் மல்டிப்ளை பண்ணி 2 ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சு ஆன்சர் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க write the 3 equivalent ratios and fill in the boxes. இப்போ ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது நமக்கு நல்லா மைண்ட்ல செட் ஆயிருச்சு. ஒன்னு 2 ஆல மல்டிப்ளை பண்ணு இல்ல 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அதே இதுல இவங்க என்ன வேணுமா 3 equivalent ratios வேணுமா, அது fill in the blanks கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க 4:5. அப்ப நீ எப்படி எழுதிடுவாமா 4/5. இத மட்டும் மைண்ட்ல செட் பண்ணிக்கோ. ஹியர் என்ன கொடுத்துட்டாங்க பாரு 8 கொடுத்துட்டாங்க. அப்ப 8னா இந்த ரேஷியோவோட ஃபர்ஸ்ட் டேர்ம், ரேஷியோல இருக்கிற ஒவ்வொன்றையும் நீ என்னதான் சொல்லணும் டேர்ம்ஸ் சொல்லணும். அந்த நம்பர்ஸ் சொல்லக்கூடாது, டேர்ம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை எதால மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கும் 4 into 2 பார்த்தா 8. 4 into 2 8. அப்ப நியூமரேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர் எதால மல்டிப்ளை பண்ணனும் 2. அப்ப 5 into 2 பாக்கும்போது here it is 10. சரி, அடுத்த டேபிள் காலம்பா. here 4 அதுதான் given ratio. இங்க என்ன வந்துருச்சு 50 வந்துருச்சு. அப்ப டினாமினேட்டர்ல 5 எதால மல்டிப்ளை பண்ணா 50 கிடைக்கும் 10. அப்ப 5 into 10 பாக்கும்போது 50. அப்ப நியூமரேட்டரையும் அதால மல்டிப்ளை பண்ணு 4 into 10 பாக்கும்போது 40. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பா. ஃபர்ஸ்ட் given என்ன கொடுத்துட்டாங்க 12 கொடுத்திருக்காங்க. அப்ப 4 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும் 4 3s are 12. 4 3s are 12. அப்ப 4 3 ஆல மல்டிப்ளை பண்றாங்க. அப்ப டினாமினேட்டரை 5 3 ஆல மல்டிப்ளை பண்ணேனா 15. 5 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 15. அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிடு. ஓகே, நெக்ஸ்ட் சம்பா 7:2. given ratio என்னதுமா 7:2 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுல 10 வந்திருக்கு. அப்ப டினாமினேட்டர்ல 10 இருக்கு. அப்ப இந்த 2வை எதால மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும் 2வை 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும். அப்ப 2 into 5 பாக்கும்போது 10. அப்ப நியூமரேட்டர் எதால தான் நீ மல்டிப்ளை பண்ணனும் 5 ஆல. அப்ப 4 into 5 7 into 5 பாக்கும்போது 35. 7 into 5 35. சரி, அடுத்ததுக்கு வா. இங்க 7:2 given ratio. ஆன்சர்ல இங்க டினாமினேட்டர்ல 4 இருக்கு. ஆல்ரெடி என் கையில இருக்கிறது வெறும் 2 மட்டும் தான். 2வை எதோட மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும் 2வை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும். அப்ப 2 2s are 4. அப்ப நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணேனா 7 2s are 14. அடுத்து given ratio 7:2. அங்க 49:dash கேட்டிருக்காங்க. அப்ப 7 எதால மல்டிப்ளை பண்ணா 49 கிடைக்கும் 7 7 ஆலயே மல்டிப்ளை பண்ணனும் 7 7s are 49. அப்ப டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 2. அப்ப 2 into 7 பாக்கும்போது 14. 2 into 7 14. அப்ப இந்த பாக்ஸ்ல நீ ஃபில் பண்ணிரு. அடுத்த சப்டிவிஷன் 8:5 கொடுத்திருக்காங்க. 8:5ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க பாரு 32. 8 எதால மல்டிப்ளை பண்ணா 32 கிடைக்கும் 4 ஆல. அப்ப 8 4s are 32. டினாமினேட்டரையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணேனா 5 4s are 20. ஓகே மாமா, அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து 8:5 is the given ratio. டினாமினேட்டர்ல என்ன இருக்கா 50. அப்ப 5 into 10 பாக்கும்போது 50. அப்ப 8 into 10 பாக்கும்போது 80. ஓகே மாமா, அடுத்து 8:5 டினாமினேட்டர்ல என்ன கொடுத்துட்டாங்க பாரு 16 கொடுத்துட்டாங்க. அப்ப 8 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 16. அப்ப 5 2 ஆலயும் மல்டிப்ளை பண்ணேனா 10. 5 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 10. அடுத்து for the given ratios find the simplest form. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணத சேர்த்து இன்னொருக்கு கொடுக்கறாங்க. இப்போ இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் simplest ஃபார்மா கொடுத்து ஈக்குவலன்ட் ரேஷியோ மாத்துனாங்க. இப்போ ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கொடுத்துட்டு simplest ஃபார்மா நம்ம மாத்த போறாங்க. ரிவர்ஸ் process மாதிரிதாமா 5:60. அப்ப ஃபிராக்ஷன் ஃபார்முலா நீ எப்படி எழுதுவ 5/60. அந்த 5/60 டிவைட் பண்ணி simplest ஃபார்முக்கு கொண்டு வரணும். பார்த்தோனே தெரியுது it ends with the digit 5. Here ends with the digit 0. அப்ப that number must be divisible by 5. அப்ப 5 divided by 5 which is equal to 1. denominatorலயும் அதே 5 ஆல டிவைட் பண்ணு. 60 divided by 5
பார்க்கும்போது ஆன்சர் 12. அப்ப which is equal to 1:12. ஆன்சர் என்னதுமா 1:12. அதுதான் ஈக்குவலன்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அடுத்தது 4000:6000. அப்ப 4000 divided by 6000. அதுதான் fraction form. ஏற்கனவே தெரியும் 3 zeros கட் பண்ணிரு, here 3 zeros கட் பண்ணிரு. அப்ப எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 4/6. numerator and denominator 2 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணேனா 4 divided by 2. here 6 divided by 2. 4 divided by 2 பார்க்கும்போது 2, 6 divided by 2 பார்க்கும்போது 3. அப்ப ஆன்சர் என்னதுமா 2:3 is the simplest form. ஓகேவா? அதே மாதிரி 11,100 divided by 5,500. இப்ப fraction formula 1100 divided by 5,500. 2 zeros கட் பண்ணிடு. பார்த்தோனியுமே தெரியுது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் என்னது 11. காமன் டிவைசர் என்னது 11. அப்ப 11 divided by 11. here 55 divided by 11. 11 divided by 11 பார்க்கும்போது ஆன்சர் 1. 55 divided by 11 பார்க்கும்போது ஆன்சர் 5. அப்ப ஆன்சர் என்னதுமா 1:5. ஆன்சர் என்னது 1:5. ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே, அடுத்த கான்செப்ட் வா கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோஸ். நேரம் பார்த்த டாபிக் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோஸ். ரேஷியோஸ்லயே ஃபிராக்ஷன்ஸ்லயே நீ என்ன படிப்ப? முதல்ல ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் படிப்ப, அடுத்து கம்பேரிசன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் படிப்ப. எந்த ஃபிராக்ஷன் சிறுசு பெருசுன்னு பார்ப்பேன். ஆனா ஃபிராக்ஷன்ஸ்ல பேசிக்கா ஒன்னு என்ன பண்ணுவ? ரெண்டு ஃபிராக்ஷனை கம்பேர் பண்ணனும்னா டினோமினேட்டர் must be ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அந்த ஃபிராக்ஷன்ஸை கம்பேர் பண்ணணும். Here also the same concept. என்னது? ratios compare பண்ணனும்னா முதல்ல ratios fraction formல தான் எழுதணும். அப்ப fractionsக்கு என்ன கான்செப்ட் satisfy ஆகுதோ அதே கான்செப்ட் ரேஷியோக்கும் satisfy ஆகணும். ஆக உன்னுடைய புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்கம்மா, இட்லி பேட்டர். அதாவது உங்க அம்மா இட்லி மாவு தயாரிக்கும் போது தோசைக்குனா உளுந்து எவ்வளவு போடுவாங்க? கொஞ்சம் கூட போடுவாங்க. இது இட்லிக்குன்னா சொல்லுவாங்க குறையா போடணும், அப்பதான் இட்லி சாஃப்டா வரும் சொல்லுவாங்க. தோசைனா அப்பதான் உனக்கு நல்லா நைஸா முறுமுறுன்னு வரும், உளுந்து மாவு கூட போடணும்னு சொல்லுவாங்க. உங்க அம்மாட்ட கேட்டு பார்த்தா உனக்கே டீடைல்ஸ் தெரியும். அப்ப அரிசி என்ன உளுந்து என்ன எடுக்கிறாங்களோ அதே அளவு சில நேரம் அரிசியை குறைச்சி கூட போடுவாங்க. அப்ப 1:3 முதல்ல எடுக்கிறாங்களா, அடுத்தது 1:4 எடுக்கிறாங்களா. which ratio is greater அப்படி கேட்டிருக்காங்க. பார்த்த உடனே இங்க 3 இருக்கு, அங்க 4 இருக்கு, உடனே அதுதான் பெருசு அப்படி நீ நினைக்க கூடாது. அவுட் ஆஃப் 4 பார்ட்ஸ்க்குள்ள இங்க here only 4 parts, here 5 parts. அப்ப உனக்கு ரேஷியோஸ் மாறும். அப்ப கம்பேரிசன் பண்ணனும்னா முதல்ல ரேஷியோஸை ஃபிராக்ஷனா மாத்தணும், மாத்தி டினாமினேட்டரை ஈக்குவல் ஆக்கணும். அப்ப இத ஃபிராக்ஷனா மாத்துனேனா 1/3, here 1/4. என்ன பண்ணனும்? இவ்வளவு நேரம் நம்ம என்னதான் படிச்சிருக்கோம்? ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் பார்த்துட்டோம். அப்ப நியூமரேட்டர் எதால மல்டிப்ளை பண்றியோ டினாமினேட்டரையும் அதேதால மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளவு தூரம் பண்ணணும்? எப்ப டினாமினேட்டர் ஒண்ணு போல வருதோ அது வரைக்கும் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப 2 × 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 1 2 is 2, 3 2s are 6. here 1/4 னு இருக்கும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும்போது 2/8 வந்துருச்சு. இங்க 6 இங்க 8. அப்ப டினாமினேட்டர் ஈக்குவலா இல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 ஆல டிவைட் பண்றேன். 1 3 is 3, 3 3s are 9. அடுத்தது 1/4 இருக்கு. 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணும்போது 1 3 is 3, 4 3s are 12 வந்துருச்சு. அப்ப ஏன் டினாமினேட்டர் here 9 here 12 ஈக்குவலா இல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1/3 4 ஆலயும் மல்டிப்ளை பண்ணி 4 ஆல டிவைட் பண்றேன். 1 × 4 is 4, 3 × 4 is 12. here 4/12, here 3/12. ரெண்டுமே டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்ப நீ ரெண்டு ரேஷியோவையும் கம்பேர் பண்ணலாம். அப்ப இத ரேஷியோ ஃபார்மட்ல எழுதுனா 4:12. இத ரேஷியோ ஃபார்மட்ல எழுதுனா 3:12. அப்ப எந்த ரேஷியோ பெருசு? இந்த 4:12ங்கிறது which is nothing but the 1:3. 3:12 is which is nothing but the 1:4. அப்ப which ratio is greater? numeratorல 4 தான் பெருசா இருக்கு. அப்ப 1:3 is the greater ratio. அப்ப comparison of ratios சொல்லிட்டா அத fraction formatல மாத்தி denominator ஈக்குவல் பண்ணனும். அதுதான் comparison of ratios. ஓகேவாமா? exercise 3.2ல fill in the blanks இத பேஸ் பண்ணியே இருக்கு. இத மட்டும் பார்த்தறலாம். அடுத்து fill in the blanks for the given equivalent ratios. here என்ன கொடுத்திருக்காங்க பாரு 3:5. நம்ம ஏற்கனவே இங்க டிஸ்கஸ் பண்ணதா. denominator numeratorல என்ன இருக்கா 9 இருக்கு. 3 எப்ப மல்டிப்ளை
3 3 ஆலயே மல்டிப்ளை பண்ணனும் 3 3s are 9 அப்ப 5 3s are அப்ப 5 3s are பாக்கும்போது ஆன்சர் 15 அடுத்து here 4:5 கொடுத்துட்டாங்க 4 எதால 5 எதால மல்டிப்ளை பண்ணும்போது 10 கிடைக்கும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10 அப்ப 4 2s are இங்க 8 போட்டுரு ஆன்சருக்கு பாக்ஸ் போட்டுக்கேமா நல்லா பாத்துக்கோ அடுத்து 6:12 ன்னு கொடுத்துட்டாங்க அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க அப்ப ஆன்சர்ல இங்க 1 ன்னு இருக்கு எப்ப 1 கிடைக்கும் 6 6 ஆலயே டிவைட் பண்ணா தான் நமக்கு 1 கிடைக்கும் அப்ப இந்த 12 ஐயும் 1 2 ஆல டிவைட் 6 ஆல டிவைட் பண்ணா உனக்கு 2 கிடைக்கும் ஒண்ணு இத இந்த பக்கம் வச்சிட்டு அப்படியே ஆன்சர் பார்க்கலாம் இல்ல இத இந்த பக்கம் வச்சு பார்க்கலாம் அப்ப ஆன்சர் இங்க என்னமா கிடைக்குது 12 ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த ப்ராப்ளம் பார்த்தறலாம் அடுத்ததுல எக்ஸாம்பிள் 3.5 புக்ல என்ன கொடுத்திருக்காங்க சம்மர் ரீட் பண்ணி பாரு குமரன் has ₹600 குமரன் ஒரு பர்சன் கிட்ட ₹600 இருக்கான் அத விமலா யாழினி அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போறாரா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா ஈக்குவலாவும் ஸ்ப்ளிட் பண்ணலையா என்ன ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்றாரா 2:3 எந்த ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்றாரு 2:3 ன்ற ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்றாரு ஓகே இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாப்போம் இப்போ உங்க அப்பாட்ட ஒரு ₹500 இருக்கு உனக்கும் உன் தம்பிக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும்னா ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலா 250 கொடுத்து சம் முடிச்சுவாங்க ஆனா இந்த பர்சன் எப்படி ஸ்ப்ளிட் பண்றாரா 2:3 ஒருத்தவங்களுக்கு 2 மடங்காவும் இன்னொருத்தவங்களுக்கு 3 மடங்காவும் பிரிக்கிறாரு அப்ப நீ கான்செப்ட்ல யோசிக்க வேண்டியது ₹600 5 பார்ட்ஸா பிரிக்கிறாரு எவ்வளவு பார்ட்ஸா பிரிக்கிறாரு 5 பார்ட்ஸா பிரிக்கிறாரு இப்ப நார்மலா எக்ஸாம்ல பாக்கும்போது உங்க அப்பா கிட்ட 500 இருக்கு அப்ப அத ரெண்டு பார்ட்டா உனக்கு உன் தம்பிக்கு பிரிச்சு கொடுக்கும்போது 500 டிவைடட் பை 2 பாக்கும்போது 250 அப்படினு சொல்லி கொடுத்துவாரு ஆனா இவங்க 600 விமலா யாழினின்ட்டு ரெண்டு பேருக்கு எத்தனை பார்ட்ஸா பிரிக்கிறாரு இவங்களுக்கு 2 பார்ட்ஸ் அவங்களுக்கு 3 பார்ட்ஸ் அப்ப 2 + 3 which is equal to 5 பார்ட்ஸா பிரிக்கிறாரா அப்ப ஒருத்தவங்களுக்கு 2 பார்ட் இன்னொருத்தவங்களுக்கு 3 பார்ட்ங்கும்போது இவங்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கூட தான் வரும் அந்த அமௌண்ட் எவ்வளவு அதையும் நம்மள கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க ஓகே சம்க்குள்ள போவோமா வா சொல்யூஷன் குமரன் has ₹600 குமரன் கிட்ட எவ்வளவு ரூபீஸ் இருக்கு ₹600 அதுல அவர் என்ன பண்றாரு பாரு divide the whole money into 2 + 3 which is equal to 5 parts எவ்வளவு பிரிக்கிறாரு விமலாக்கு 2 பார்ட் யாழினிக்கு 3 பார்ட் அப்ப 2 + 3 which is equal to 5 parts 600 5 பார்ட்ஸா பிரிக்கிறாரு அப்படி பிரிக்கும்போது விமலாக்கு எவ்வளவு கிடைக்குது விமலா gets 2 parts out of 5 parts அதுக்கு given சம்லயே கொடுத்துட்டாங்கமா விமலா gets 2 parts out of 5 parts மொத்த 5 partsல விமலாக்கு கிடைக்க போற ஷேர் வந்து 2 parts அப்ப amount விமலா gets is equal to amount விமலா gets is equal to எவ்வளவு பார்ட் தான் amount கிடைக்குது 2 parts தான் கிடைக்குது மொத்த பார்ட் எவ்வளவு 5 partsல அப்ப 2/5 மொத்த amount எவ்வளவு 600 அப்ப 600 into 2/5 கான்செப்ட புரிஞ்சுக்கோ விமலாக்கு கிடைக்க போறது 2 parts மொத்த எத்தனை பார்ட்ஸ் 5 பார்ட்ஸ் அப்ப 2/5 into மொத்த amount எவ்வளவு 600 அப்ப 600 into 2/5 டேபிள்ல கேன்சல் பண்ணியாலும் பண்ணிக்கோ இல்ல சைடுல டிவிசிபிள் பண்ணி பாத்துக்கோ 1 5 is 5 here 1 5 is 5 remaining 1 கேரி ஆகும் 2 5s are 10 அப்ப இங்க 2 போட்டுக்கோ இந்த 0 அப்படியே கேரி ஆன் பண்ணிக்கோ 120 into 2 பாக்கும்போது ₹240 அப்ப amount விமலா gets is equal to ₹240 amount விமலா gets is equal to ₹240 ஓகே அடுத்து யாழினிக்கு வருவோம் யாழினிக்கு எவ்வளவு பார்ட்ஸ் கிடைக்குது 3 பார்ட்ஸ் அப்ப யாழினி gets 3 parts out of 5 parts யாழினி gets 3 parts out of 5 parts அப்ப இந்த fraction நீ என்ன சொல்லிருவ out of 5 partsல யாழினிக்கு கிடைச்சிருக்கிறது 3 parts அப்ப fractionல சொல்லணும்னா என்ன சொல்லிருவ 3/5 மொத்த amount எவ்வளவு 600 அப்ப amount யாழினி gets is equal to amount யாழினி gets is equal to ₹600 into 3/5 ₹600 into 3/5 அப்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா here அதே மாதிரி தான் 120 கிடைக்குமா 120 into 3 பாக்கும்போது ₹360 அவ்வளவுதான் அப்ப ஆன்சர் எடுத்து எழுதும்போது விமலா received ₹240
Vimala received rupees 240. அப்ப யாழினி received rupees 360. இதோட சம்முனி தான் இல்ல. என்ன கேட்டிருக்காங்க? How much more than that of Vimala? விமலாவை விட யாழினிக்கு எவ்வளவு பார்ட்ஸ் கூட கிடைக்குது? அப்ப 360 minus 240. More amount is equal to rupees 360 minus rupees 240. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பார்த்தேன்னா rupees 120. சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? rupees 120. அப்ப யாழினி gets rupees 120 more than that of Vimala. விமலாவுக்கு கிடைச்சதை விட 120 ரூபாய் இவளுக்கு கூட கிடைக்குது, 120 rupees. அப்ப யாழினி gets rupees 120 more than that of Vimala. சம CW ல நீட்டா காப்பி பண்ணிக்கோமா. ஓகே, நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 3.2 ல 4th சம்ல ஒரே ஒரு மாடல், 4th சம்லயும் 5th சம்லயும் மிஸ் ஒரே ஒரு மாடல் டீல் பண்றேன். அடுத்து ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்கு, அது நீ உன்னுடைய ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோ. ஓகேவாமா? ரைட் த two equivalent ratios for each of the following. ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் சம் நிறைய பார்த்துட்டோம். இது ஈக்குவலன்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. என்ன ரேஷியோவா? 3:2. ரேஷியோஸ் எப்படி எழுதுவேன்? ஃபிராக்ஷன் ஃபார்ம். அப்ப இது எப்படிமா எழுதுவ? 3/2 starts with the number 2. அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும், 2 ஆல டிவைட் பண்ணனும். அப்ப 3 into 2 பாக்கும்போது 6, 2 into 2 பாக்கும்போது 4. இந்த ஃபிராக்ஷனல் ரேஷியோ ஃபார்முலா எழுதும்போது 6:4. அதே மாதிரி 3 ஆல மல்டிப்ளை பண்ணு. 3/2 into 3/3. 3 3s are 9, 2 3s are 6. அப்ப இந்த ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கிறத ரேஷியோ ஃபார்ம்ல எழுதுனா எப்படி எழுதுவ? 9:6. 9:6. இத ஆன்சர்ல எடுத்து எழுதும்போது 6:4 and 9:6 are the two equivalent ratios. 6:4 and 9:6 are the two equivalent ratios. Okay, அடுத்து 5th sum பாப்போம். Which of the two ratios is larger? Which of the two ratios is larger? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோமா comparison of ratios நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். ஒரு ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க? 4:5. இன்னொரு ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க? 8:15. பார்த்த உடனே கம்பேர் பண்ணா கூடாது. எப்பயுமே டினாமினேட்டர் சேமா இருந்தா மட்டும் தான் கம்பேர் பண்ணனும். அப்ப இந்த ரேஷியோ ஃபார்மட்ல ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல எழுதணும்னா 4/5. here 8/15. இங்க டினாமினேட்டர் என்ன இருக்கு? 15. இங்க என்ன மட்டும் தான் இருக்கு? 5. அப்ப எதால மல்டிப்ளை பண்ணனும்? 3 ஆல. அப்ப 4 into 3 divided by 5 into 3. 4 into 3 பாக்கும்போது 12, 5 into 3 பாக்கும்போது 15. here also 15, here also 15. அப்ப ரெண்டு டினாமினேட்டரும் சேமா இருக்கு. அப்ப the ratio format எழுதணும்னா 12:15. here 8:15. அப்ப 12:15 is the greater ratio. இல்ல greatest ratio சொல்லு. 12:15 is the greatest ratio. Here 12:15, here 8:15. அப்ப simplified formula பாக்கும்போது given நமக்கு என்னதான் 4:5 தான். அப்ப அத கம்பேர் பண்ணு. அப்ப 4:5, here 8:15. அப்ப therefore 4:5 is greater. இந்த ரேஷியோமா 4:5 is greater. 4:5 is greater. இதே மாதிரி ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்குமா, அதுதான் உங்களுடைய 4th சம். இதே மாதிரி இன்னும் ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்கு, அதுதான் உங்களுடைய 5th சப்டிவிஷன். ஹோம்வொர்க் சம்ஸா செகண்ட் 3. எக்ஸர்சைஸ் 3.2 ல சம் நம்பர் 2. 2ங்கிறது just fill in the blanks க்கு கீழ complete the table னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதுதான் கால்குலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். தேர்ட் சம் வந்து உங்களுடைய ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. ட்ரூவா ஃபால்ஸா சூஸ் பண்ணி வச்சிரு. அடுத்தது 4th சம் இதே மாதிரி தான். ரைட் தி two equivalent ratios இத மாதிரி போட்டு 5th சம் வந்து which ratio is greater. இந்த 4 சம்ஸ் உங்களுடைய ஹோம்வொர்க்கா போட்டு நாளைக்கு கிளாஸ்ல இதோட ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம்.